ஹியர் மை வாய்ஸ் டைப் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? டைப் பண்ணுங்க, அல்லது நீங்க பேசலாம் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசும்போது. ஓகே சார், கிளியரா கேக்குது சார். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஹைலி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் வந்து உங்களோட queries எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன விதமான queries எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ், சரிங்களா? ஸோ இன்னொரு ½ hour கழிச்சு தான் பிஇஓ, அது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். இது வந்து இந்த செஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய எந்த query வேணாலும் நீங்க கேட்கலாம். எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றது, என்ன வேணாலும், எனிதிங் அபவுட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 3 வகையான எக்ஸாமினேஷன்ஸ் மெயினா பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இது எக்ஸாமினேஷன்ஸ் வந்து செப்டம்பர்ல ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது. ஸோ குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, எல்லாம் குரூப் 1 கேடர்ல இருக்கக்கூடியது. அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட். இப்போ இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரையும் இதுல சேர்த்திருக்கிறாங்க. இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் மாதிரியே தான் டிஇஓ எக்ஸாமினேஷன்ஸும். டிஇஓ அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், மாவட்ட கல்வி அதிகாரி. ப்ரிலிம்ஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் தான் அப்படியே இருக்கும். இந்த இதுல வருதா இல்ல அடுத்த வருஷத்துல டிஓ நோட்டிபிகேஷன்ஸ் வரலாம். டிஓங்கிறது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அது டிஎன்பிசி தான் நடத்துறாங்க. அதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது இப்போதைக்கு இருக்கிற இந்த பழைய பேட்டர்ன் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. டிஓங்கிறது வேற, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து கனெக்டட் டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இது குரூப் 1. குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கு. ப்ரிலிம்ஸ்ல வந்து மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். 200ல வந்து பாத்தீங்கன்னா 25 வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், மேத்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேசிக் மேத்ஸ். மீதி 175 வந்து பொது அறிவு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ். அடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது, அடுத்த மாசம் வரப்போகுது. இப்ப நேற்று கூட டிஎன்பிசி சேர்மன் வந்து அடுத்த மாசம் நோட்டிபிகேஷன்ஸ் கரெக்டா அந்த சொன்ன டேட்ல வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ன்னு சொல்லுவாங்க. அடுத்து குரூப் 2A அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் 2 அப்படின்னா ஒரு ஆபீசர் கேடர் போஸ்ட். குரூப் 2A அப்படின்னா அசிஸ்டன்ட் கேடர் போஸ்ட், உதவியாளர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து 2A. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து டிகிரி, எனி டிகிரி படிச்சிருந்தா எழுதலாம். ஏஜ் லிமிட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் அடுத்து வரப்போகுது. இந்த குரூப் 4க்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, குரூப் 4க்குரிய எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10th தான், 10வது தரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஒரே ஒரு தான், ப்ரிலிம்ஸ்னு கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் தான். 200 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 200ல வந்து 100 கேள்விகள் வந்து லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ்னா இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மீதி 100 பொது அறிவுல வந்து 25 வந்து ஜெனரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட், மீதி 75 வந்து பொது அறிவு. கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துலயுமே தமிழ்லயே இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். குரூப் 2 2A சொன்னேன்ல, இதுல வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். குரூப் 2 போஸ்ட் வந்து மெயின்ஸ் வந்து டெஸ்கிரிப்டிவா இருக்கும். குரூப் 2Aங்கிறது மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்ல இருக்கும். இதே மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து டிஎன்பிசி 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து விடை தெரியவில்லை, அதை கண்டுக்காதீங்க, நீங்க 4 ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய இது. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குரூப் 1 நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல, தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே, ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளானர். ஸோ இது வந்து ஆனுவல் பிளானர். ஸோ இந்த ஆனுவல் பிளானர்ல தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரூப் 1 வந்து வந்திருக்கு. அடுத்து குரூப் 2A வந்து 11/8, அதாவது ஆகஸ்ட் மாசம் 11ல நோட்டிபிகேஷன்ஸ், அக்டோபர் 25ல எக்ஸாமினேஷன்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். அடுத்து வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 6ல நோட்டிபிகேஷன், டிசம்பர் 20ல வந்து ப்ரிலிமினரி ஒரே எக்ஸாம்ஸ் தான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம்ஸ் தான். இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த நான் சொல்லக்கூடியது பாப்புலர் எக்ஸாமினேஷன்ஸ். இதை தவிர டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், மற்ற எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. ஸோ பாப்புலரா எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன், அதிகமா எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் தான். குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து வேகன்சி எவ்வளவு சார் வரும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 5000 வரும். 10,000 15,000 வேகன்சி எல்லாம் வந்திருக்கு. இந்த அரசு எவ்வளவு கால்ஃபா பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் நம்ம எப்பவுமே குறைந்தபட்சம்னு வச்சுக்கோமே, மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 5000 வரணும். அதே மாதிரி குரூப் 2 2Aன்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே 5000 6000 வந்தது. ஸோ இதுவும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3000 4000 வரலாம். குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு, 26 வேகன்சி தான். அதுக்கு ஒரு ஆடண்டம் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 3 எக்ஸாமினேஷன்ஸோட ஒரு அடிப்படை தகவல்கள்.
இந்த 3 தேர்வுகளோட அடிப்படை தகவல்கள். குரூப் 1, குரூப் 2, 2A, அடுத்து குரூப் 4 எக்ஸாமினேஷன். குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 69%. இந்த 69% வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் வெர்டிகல் ரிசர்வேஷன்? 2 ரிசர்வேஷன் இருக்கு, ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன். வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுதான் நம்ம இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிகல் ரிசர்வேஷன் என்ன இருக்கு அப்படின்னா பிசி வந்து பாத்தீங்கன்னா 26.5%. பிசி முஸ்லிம், பிசி கிறிஸ்டியன்ஸும் கொடுத்தாங்க, அவங்க வேணான்ட்டாங்க. ஸோ பிசி முஸ்லிம் 3.5. அதனால ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 30% வரும். எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20%. இது எல்லாமே சதவீதம். அடுத்து எஸ்சிக்கு 18 இருந்துச்சு, அதுல உள் ஒதுக்கீடா 3 கொடுத்துட்டாங்க எஸ்சிஏக்கு. அதனால எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 3%. பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க. அவங்க யாரோ மைக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஐயா துறை யாரு? ஐயன் துறை இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்து எஸ்டி. எஸ்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1%. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன்? ரிசர்வேஷன்ங்கிறது நமக்கு சிலபஸ்ல இருக்கு, அதை பத்தியே கேள்விகள் கேட்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 69% எப்ப கொண்டாந்தாங்க இந்தியால? தமிழ்நாட்டுல எப்ப கொண்டாந்தது? எந்த வருஷம்? 76வது சட்ட திருத்தம் 1994. 76வது சட்ட திருத்தம் பிரகாரம் இது 9வது ஷெடியூல்ல கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஏன்னா 9வது ஷெடியூல்ல ஏன் சேர்த்தாங்க அப்படின்னா 1992 ஒரு கேஸ் இருக்கு. 92 என்ன கேஸ் இருக்குன்னா இந்திரா சாவினி கேஸ் பிரகாரம் எக்காரணம் கொண்டு ரிசர்வேஷன் 50% மேல போகக்கூடாதுன்னு சொன்னதுனால நமக்கு வந்து 69 இருக்கிறதுனால இதை கொண்டு போய் நம்ம எங்க கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதை கொண்டு போய் இதுக்கு இம்யூனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொண்டு போய் எங்க வைக்கணும்? 9வது அட்டவணையில வைக்கணும். அதுக்காக தான் அவர் சொன்னார்ல இப்ப கரெக்டா 76வது சட்ட திருத்தம் 1997. அப்ப சீஃப் மினிஸ்டர் யாரு? ஜெயலலிதா மேடம். ஒவ்வொருதையும் நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதுதான் அது வெர்டிகல் ரிசர்வேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜனார்தன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல தான் எஸ்சிஏக்கு கொடுத்தாங்க. 18 வந்து உள் ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ மொத்தம் 69%. எம்பிசில இருந்து கொஞ்சம் அடுத்து உள் ஒதுக்கீடுன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது அப்புறம் வந்து கோர்ட் வந்து இன்டர்வீன் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிடுச்சு. ரைட். அடுத்து இது வந்து இதான் வந்து தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன். இதுக்கு பேர் வெர்டிகல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. ஹாரிசான்டல் ரிசர்வேஷனா ஒவ்வொன்றுக்குள்ளயுமே ரிசர்வேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 30%. பிஎஸ்டிஎம்னு சொல்லக்கூடிய தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கான இடஒதுக்கீடு 20%. அதுக்கப்புறம் பிஹெச்சுக்கு இருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குலாம் தனியா இருக்கு. ஸோ இதெல்லாமே இதெல்லாமே வந்து ஹாரிசான்டல் ரிசர்வேஷன். சரிங்களா? அதற்குள்ள இருக்கக்கூடிய. ஸோ இதுதான் உங்களுக்குரிய ஜென்ரலா ஓவராலா இந்த இது வரைக்கும் இந்த விஷயங்கள் ரிசர்வேஷனா என்ன அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஜென்ரலா சம்பந்தப்பட்ட ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா டைப் பண்ணலாம், அல்லது நீங்க மைக்ல அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சரிங்களா? ஜென்ரலா என்னென்ன டவுட்ஸ் அப்படின்னு இருக்கும். சார் டிஓ எக்ஸாம்க்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா சார்? டிஓக்கு உண்டு. நான் சொன்னேன் டிஓக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு உண்டு, இன்டர்வியூக்கு உண்டு. நம்ம 2015ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் மொத்தம் 3 தடவை டிஓ எக்ஸாம், 4 தடவை நடந்திருக்கு டிஓ எக்ஸாமினேஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவரெல்லாம் இப்போ வந்து சிஓவா இருக்காரு. அவரெல்லாம் நம்ம விருதுநகர்ல இருந்தாரு. அவரெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்டே எடுத்தாரு அவரு. பேர் அதனால டிஓக்கு உண்டு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசருக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ். அதாவது நீங்க கேட்கறது வந்து மாவட்ட கல்வி அதிகாரிக்கு கேக்குறீங்க, கரெக்டா? ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட கல்வி அதிகாரி கேட்கறதுனால சொல்றேன். ஆரம்பத்துல வந்து 2015க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேஸ்டா இருந்தது. அதாவது நீங்க பிஜி பிஎட் அதாவது சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சப்ஜெக்ட்ல ரிசர்வேஷன் வச்சாங்க. மேத்ஸ்னா மேத்ஸ்ல ஒரு வேகன்சி, கெமிஸ்ட்ரிக்கு ஒண்ணு அப்படின்னு. அப்புறம் அது நிறைய குழப்படி வந்ததுனால அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரே இதுதான். குரூப் 1 எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரிலிம்ஸ் ஒன்னா இருக்கும், குரூப் 1 மாதிரி. மெயின்ஸ் வந்து வித்தியாசம். மெயின்ஸ் வந்து குரூப் 1 மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் ஒரு பேப்பர், அப்ஜெக்டிவா வரும். மொத்தம் 3 பேப்பர். ஓகே. இதான் வந்து டிஓ எக்ஸாமினேஷன். நார்மலா டிஓ எக்ஸாமினேஷனுக்கு வேகன்சி கம்மியா தான் இருக்கும். வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 வேகன்சி அதிகபட்சம் இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? வந்து இது டிஓ எக்ஸாமினேஷன். பிரிலிம்ஸ் தான் அதுல பிரிலிம்ஸ் குவாலிஃபை ஆன்றதே ரொம்ப டஃபா இருக்கும். ஏன் அப்படின்னா 1:10 அப்படிங்கிற ரேஷியோட தான் மெயின்ஸ்க்கு எடுப்பாங்க. ஓகே. வேற இவர் வந்து டிஓ பத்தி கேட்டீங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? விருதுநகர்ல இருந்தவர் மதன்குமார் சார். மதன்குமார் தான். மதன்குமார் தமிழ். அவர் தான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவர்.
ஓகே சார் ஓகே. இப்ப நான் சொல்றது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தார். ஜெயசீலன் கலெக்டரா இருக்கும்போது இருந்தாங்க. இப்ப யாரு இருக்கான்னு தெரியும். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் சிவகங்கையில ஒருத்தர் இருக்காரு. அவர் செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தார். சரிங்களா? அவரும் சிஇஓ இருக்காரு. சிவகங்கையில வந்து இருக்கிறவர். சரிங்க சார். கன்னியாகுமரி டு சிவகங்கை போனார் அவர். சரிங்க சார். பீஸ் ஸ்ட்ரக்சர் சார் அது மாதிரி இப்போ இந்த டிஓக்கெல்லாம் யாரெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பிஜி அசிஸ்டன்ஸா இருப்பாங்க. சில ஹெட் மாஸ்டர்ஸ்மே அட்டன் பண்ணுவாங்க. சில பேருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து கார்த்திகேயன் ஒருத்தர் ஸ்டூடெண்ட் தான், அவர் போனாரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா 45 வயசுல தான் போனாங்க. சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா டிஓல போகும்போது சேலரி வைஸ் குறைஞ்சு போச்சு அவருக்கு. ஏன்னா பிஜி அசிஸ்டண்டா இருந்துட்டு ஒரு 46-47 வயசுல இருக்கும்போது போனீங்கன்னா உங்களுக்கு குறையும். பட் அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆயிரும். உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது அதோட இதெல்லாம் ஸ்கேல்லாம் வித்தியாசம் ஆயிடும். சரிங்களா? சரிங்க சார். அந்த மாதிரி அதுதான் டிஓ. சொல்லுங்க சார். இது இதாகும் எப்படி எடுப்பீங்க? எந்த நம்பரா இருந்தாலும் அதுல 98 இந்த ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே அனுப்பாங்க. சோ த நம்பர் இஸ் 989403. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க. 9840390993 ஒரு டிஓன்னு மெசேஜ் அனுப்புங்க சார். ஓகே. வேற கேள்வி வேற யாருக்காவது என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஜெனரலா எனி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வேற இது மட்டும் கிடையாது. ஜெனரல் டவுட், ரிசர்வேஷன் முதற்கண்டு எல்லா விதமான டிஓ எக்ஸாம் ஏஜ் லிமிட்டுங்க சார். டிஓ எக்ஸாமினேஷனுக்கு லாஸ்ட் நடந்த வரைக்கும் ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகே. இது வரைக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. அது எந்த ப்ரொபோசல்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எதுவும் கிடையாது. சும்மா சமூக ஊடகத்துலதான் சும்மா சுத்திட்டு கிடந்தது. டிஓக்கு ஏஜ் லிமிட் இது வரைக்கும் இல்ல. லாஸ்ட் இயர் வரைக்கும், லாஸ்ட் நடந்தது வரைக்கும் கிடையாது. ஏஜ் லிமிட் கிடையாது சார். பிஜிடிஆர்பிக்கு புரியல. நீங்க என்ன சப்ஜெக்ட் பிஜிடிஆர்பில? சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். ஓகே. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இதெல்லாம் நிறைய வேகன்சி நிறைய எடுக்கிறதா இருக்குது. அது எடுக்கும் போது எனக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும்போது எனக்கு பண்ணுங்க. இப்ப தனியா அதுக்குன்னு இப்போதும் கிளாஸஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது பிஜிக்கு மட்டும் தனியா உங்களுக்கு வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லப்போனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஸ்கூல் லெவல்ல எடுக்கணும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஓல வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கவே மாட்டாங்க. குவாலிபிகேஷன்ல டிஓல வராது. டிஓல பாத்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் பிஓல இருக்காது, டிஓல இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க இதுலயே வச்சுக்க மாட்டாங்க, அதுலயே வச்சுக்காம இருக்கு. அது ஒரு சின்ன சேஞ்ச் தான். இல்ல சார், ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பண்ணிடலாம். அது எப்படிங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஸ்கூல் லெவல்ல இருக்குது, காலேஜ் ஸ்கூல் 11th 12thலயும் இருக்குது, பிரைமரில இருந்தே இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துலயுமே. அதை அவங்க ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் போட்டு மாத்தணும். அதை பண்ணாம இருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல, அதை டிஆர்பில. அதனால வரக்கூடியதுல அந்த மாற்றம் இருக்குமென்று நம்புவோம். அது ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இப்ப இருக்க கவர்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எல்லாம் கொண்டாடுறேன்னு சொல்றாங்க. எல்லாம் கொண்டாடும் போது இந்த ஸ்கூல் லெவல்ல டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அடுத்து ஒரு கேர்ள் யாரோ பேசினாங்க. நீங்க பேசலன்னா சாட் பாக்ஸே நான் பாத்துட்டே இருப்பேன். நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணாலும் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். சாட் பாக்ஸ்ல யாருமே டைப் பண்ணவே இல்லை. சொல்லுங்க சார். என் பேர் மோகன பிரியா சார். நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி சார். என்னோட மேஜர் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. எம்எட் முடிச்சிருக்கேன். இங்க ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஸ்கூல்ல தான். இப்போ நான் வந்து பிஓ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் ஜிஓ போட்டிருக்காங்க. சரிங்களா? ஈக்குவலன்ட் பிஜிடிஆர்பில எம்எஸ்சி உங்களுக்கு வந்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஈக்குவலன்ட் டு ஜுவாலஜி ஈக்குவலன்ட் டு கெமிஸ்ட்ரினா இருக்கு சார் ஆக்சுவலா. ஓகே. கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஈக்குவலன்ட் டு கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி வச்சு எது இருக்கிறதுலாம் நீங்க எழுதலாம். அப்போ யூ கேன் ரைட் டிஓ எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம், பிஓ எழுதலாம். யூஜி என்ன? யூஜி பயோகெமிஸ்ட்ரி தான் சார். பயோகெமிஸ்ட்ரி தான் சார். அவ்வளவுதான். அது ஜிஓ மென்ஷன் பண்ணிட்டு நீங்க எழுதலாம். பயோகெமிஸ்ட்ரி ஈக்குவலன்ட். சோ எங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி தேவைப்படுதோ அங்கேயும் பண்ணலாம். வெறும் பயோகெமிஸ்ட்ரி கேட்கறதுல நீங்க தான் எக்ஸ்க்ளூசிவா நீங்க தான் அதுக்கு எலிஜிபிள். கெமிஸ்ட்ரிக்கு நீங்க எலிஜிபிள். சோ உங்களுக்கு 2-3 ஆடட் அட்வான்டேஜஸ். ஓகே ஓகே சார். இல்ல ஒரு சில பேர் கிட்ட கேட்கும் போது இல்ல பயோகெமிஸ்ட்ரி வந்து அப்ளை பண்ண முடியாது, பிக்கும் வர முடியாது, டியூக்கும் வர முடியாது. இல்ல நான் சொல்றேன் அந்த ஜிஓ பிரகாரம் வச்சு நீங்க உங்க யூனிவர்சிட்டி எங்க படிச்சீங்க? நான் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி சார். ஆனா வந்து என்கிட்ட ஒரு ஜிஓ இருக்கு. அதை வச்சுதான் நான் வந்து பிஜிடிஆர்பி வந்து அப்ளை பண்ண. ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ட் ஜிஓ இருந்துச்சுன்னா எல்லா எக்ஸாம்ஸும் நீங்க எழுதலாம். அவங்க ஜெனரலா தெரியாம சொல்லுவாங்க. சரி சார். நீங்க எழுதலாம். ஓகே.
அடுத்து வேற டைப் பண்ண முடியுதா இல்லையா? யாருமே டைப் கூட பண்ணவே இல்லை. யூஸ்வலா டைப் பண்ணுவீங்க. வணக்கம் சார். அதிகமா இருக்கும், யாருமே டைப் பண்ண காணாம பேசுறது. சரி, ஓகே, சொல்லுங்க சார். ஹலோ சார், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் நாங்க. ஓகே, அதுக்கு டிஓவும் எழுத முடியுமா சார்? நீங்க காமர்ஸ் அப்படிங்கும்போது காமர்ஸுக்கு வந்து கண்டிப்பா டிஓ எலிஜிபிள். நீங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர். ஆக்சுவலா அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் தான் எதை குவாலிபிகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா 11th 12th என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாம் எழுதலாம்னு வச்சிருக்காங்க. 10th வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஓக்கு எலிஜிபிலிட்டா வச்சிருப்பாங்க. இப்ப 10th வரைக்கும் என்னென்ன இருக்கும்? பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், ஜியாகிரபி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. அப்ப இவங்க நீங்க ஹிஸ்டரி படிச்சவங்க வந்து பிஓக்கு எழுதலாம், டிஓ எழுதலாம். டிஓ இப்ப டிஓ வந்து எழுதும்போது காமர்ஸ் படிச்சவங்க டிஓக்கு தான் வரும். காமர்ஸ் படிச்சவங்களுக்கு இங்க வரல, இங்க எக்ஸ்க்ளூசிவா அதுல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இல்ல. அது நீங்க பிஓ பழைய நோட்டிபிகேஷன் பார்த்தா தெரியலாம். சோ டிஓங்கிறது யூஜி படிச்சு ஒரு பிஎட் படிச்சிருக்கணும், டிஓக்கு பிஜி படிச்சு ஒரு பிஎட் படிச்சிருக்கணும். பிஜிங்கிறது சில சப்ஜெக்ட்ஸ் நான் சொன்னேன்ல, +1 +2 இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்து சுதா சுந்தரன் டைப் பண்ணியிருக்காங்க. நான் வரேன், டைப் பண்ண தெரியும் சார். நான் இப்போதான் குரூப் 4 ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ண ஐடியா இருக்கு, எனக்கு எப்படி படிக்கிறேன்னு சொல்லுங்க சார். ஓகே, ரைட். இப்போ அவர் கேட்கறாரு குரூப் 4 நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். குரூப் 4க்கு திரும்ப சொல்றேன், 10வது குவாலிபிகேஷன் இப்ப இருந்து ஆரம்பிங்க. நிறைய டைம் இருக்கு, டிசம்பர்ல தான் எக்ஸாமினேஷன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கிட்டத்தட்ட இருக்கு. நீங்க டெய்லி உங்களால ஒரு 6 hours படிக்க முடிஞ்சது அப்படின்னா ஒரே இதுல கிளியர் பண்ணலாம். தமிழை நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணணும். மொத்தம் மேத்ஸ் ரொம்ப 25 கேள்விகள் மேத்ஸ்ல கேட்பாங்க. 25 கேள்விகளுக்கு ஒரு 23-4 வரைக்கும் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா மத்த எக்ஸாம்ஸ் கூட முக்கியம், மற்ற எக்ஸாம் கூட அப்ஜெக்டிவ் முக்கியம் கிடையாது. குரூப் 4ல இந்த எக்ஸாமினேஷனை மட்டும் வச்சுதான் வேலையே கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வச்சுதான் வேலையே கொடுக்கும்போது அப்ப இந்த எக்ஸாமினேஷன்ஸோட மார்க் ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம். அதனால தமிழ் நல்லா தரவா பண்ணணும். தமிழ்லாம் முதல்லாம் புக்கு அட்டை படிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் தமிழ்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க, எளிமையாக்கிட்டாங்க. சரிங்களா? படிக்கிறதுக்கு அதே மாதிரி பொது அறிவு வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அதனால டெய்லி ஒரு 6 hours படிக்கணும். உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால முடியும். நான் சொன்ன சப்ஜெக்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கணிதத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும், அப்புறம் தமிழர் பண்பாடு வரலாறு அதுல கொடுத்தீங்கன்னா நீங்க இது பண்ணலாம். பிரபு சிவராஜ் சிவாஜி, நீங்க இது பண்ணுங்க, அதான் பேசும்போது மட்டும் பண்ணுங்க, சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. என்னோட வைஃப் வந்து இப்ப குரூப் 2 குரூப் 4 டிஎன்பிசி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல சார். திரும்ப சொல்றேன், ஏதாவது தனியா கிளாஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியா கிளாஸஸ் உண்டு, நான் இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து அதிகமா ஓரளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுவும் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு டிசைடிங் ஃபேக்டராகவும் இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான், மற்றதெல்லாம் டைனமிக்கா இருக்கக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸோட. சோ அதனால எல்லா சப்ஜெக்ட்லயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கற மாதிரி தான் சிலபஸ்ல இருக்கு. அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு தனி செஷன் இருக்கு. இப்போ மேத்ஸ்க்கு மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு தனி செஷன்ஸ் இருக்கு. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. குரூப் ஸ்டாண்டர்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாவது எங்களுக்கு இது பண்ணீங்க, நாங்க அதுல உண்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இருக்கும். நீங்க பண்ணுங்க, இதுல வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க சார். இந்த நம்பரை சேவ் பண்ணுங்க. நம்பர் இருக்கு சார், உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓகே, பிஓ வரும் சார். பிஓ எக்ஸாம் கண்டிப்பா வந்துதான் ஆகும். நீங்க டிஆர்பியை கேளுங்க, பிஓ எக்ஸாமினேஷன்ஸ் வரும். அவங்க சில கிளாரிபிகேஷன்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒண்ணு போடுவாங்களே, அதுக்கு என்ன பேரு, ஏதோ ஒரு மானிய கோரிக்கை. அந்த மானிய கோரிக்கை முடிஞ்சது அப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்ப கொடுக்குறாங்க அப்படி. அடுத்து விஓக்கு தனியா செஷன்ஸ் 9 மணிக்கு வச்சிருந்தேன். சரி, இதுலயே வந்துட்டீங்கன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து வேற என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க சார்? டிஓ எக்ஸாம் எப்போ வரும்? திரும்ப சொல்லியிருக்கேன், டிஓ எக்ஸாமினேஷன்ஸ் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி, அடுத்த வருஷம் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர். அப்புறம் ரெஃபரன்ஸ் புக் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ரெஃபரன்ஸ் புக்குங்கிறது வந்து ஸ்கூல் புக்ஸை பேஸா வச்சுக்கோங்க. அதான் ஸ்கூல் புக்ஸை பேஸா வச்சுக்கணும். அதான் மற்றது வந்து பிஒய்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஒய்க்குனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாத்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். நிறைய நான் திரும்ப சொல்றேன், ஸ்கூல் புக்கை ரெஃபரன்ஸா தான் வச்சுக்க சொன்னேன். எல்லா கேள்விகளும் ஸ்கூல் புக்ல இருந்து வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. நிறைய கொஸ்டின்ஸ் குரூப் 4க்கே நிறைய கொஸ்டின்ஸ் வெளியே இருந்தா கேட்பாங்க. டிஎன்பிசி ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஸ்கூல் புக்கு சம்பந்தம் கிடையாது. சிலபஸ் ஸ்கூல் புக்ல இருந்து வரலாம்,
இப்ப தமிழ் போன்ற கேள்விகள்லாம் ஒரு 100 கேள்விகள் கேட்கறாங்கன்னா 100க்கு 99 கேள்விகள் தமிழ் புத்தகத்துல இருந்து தான் வரும். இப்ப அப்படி கிடையாது, சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கலை சொற்கள் அப்படின்னு இருக்காங்க, எங்க இருந்து கேட்கறாங்கன்னே தெரியாது, ஜென்ரலா கேட்கறாங்க. ஸ்கூல் புத்தகத்திலேயே கலை சொற்கள் இருக்கும், அதையும் விட்டுட்டு வெளியே கேட்கறாங்க. சோ அதனால கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸ் ரெஃபரன்ஸா தான் வச்சுக்க முடியும். வெறும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிச்சா எந்த எக்ஸாம்ஸும் பாஸ் பண்ண முடியாது. அது பிஓ போன்ற தேர்வுகள்லாம் ரொம்ப டிகிரி ஸ்டாண்டர்டுங்கும் போது டிகிரி ஸ்டாண்டர்டு தான் ஜிகே இருக்கும், அதுக்கு ஸ்கூல் புக்கும் கிட்டத்தட்ட சம்மந்தமே இருக்காது. அடுத்து கம்ப்ளீட்டட் MBA கிராஜுவேஷன், MBA கிராஜுவேட், குரூப் 4 குரூப் 2. ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் கோச்சிங் கிளாஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். ஓகே, அதான் நீங்க நம்பரை இது பண்ணுங்க. அருணா தேவான்னு போட்டிருக்கீங்க. ஸோ MBA படிச்சிருக்கீங்க. MBA வச்சு எக்ஸாம் எழுத முடியாது. MBAக்கு முன்னாடி ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க தெரியுங்களா, அந்த டிகிரியை வச்சு நீங்க வந்து குரூப் 4 குரூப் 2 நீங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? அருணா தேவின்னு போட்டிருக்கீங்க. MBA கிராஜுவேட்னு போட்டிருக்கீங்க. பட் யூஜி என்ன டிகிரி? யூஜி பிகாம் சிஎம். பிகாம். ஓகே, பிகாம்ங்கும் போது நீங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். குரூப் 2ல சில போஸ்ட் எல்லாம் பிகாமுக்கு மட்டுமே இருக்கும், அதெல்லாம் நீங்க எலிஜிபிள். சரிங்களா? பிகாம் மட்டுமே இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அதுல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால பிகாம்ங்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு சில போஸ்ட்டுக்கெல்லாம். இப்போ பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறுமன பிகாம்னே வச்சுன்னு சில போஸ்ட் எல்லாம் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, அவ்வளவுதான். எதா இருந்தாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் எப்படியே கிடையாது, எப்படியே நடந்தது. இப்பெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, ரொம்ப பிரச்சனை இல்லாம எக்ஸாம்ஸ் வந்து நேர்மையா நடக்கும். ஓகேங்க சார். சரிங்களா? அதனால கரெக்டா நடக்கும், எல்லாமே இதா நடக்கும். சார் இப்ப குரூப் 2னா அது எப்போ வரும் சார்? ஓகே, குரூப் 2 எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க? குரூப் 2 அடுத்த மாசம் நோட்டிபிகேஷன். அடுத்த மாசம் 11 ஆகஸ்ட் 11. நேத்து கூட சேர்மன் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 11. பாருங்க, நான் ஸ்கிரீன்ல கூட காட்டுறேன். ஆகஸ்ட் 11 நோட்டிபிகேஷன். 25/10 வந்து எக்ஸாமினேஷன் பிரிலிம். அது கொஞ்சம் அதேதான் நடக்கும். தேவைப்பட்டா கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போகும். இப்ப எப்படி குரூப் 1 தேர்வு வச்சு தள்ளி வச்சாங்கல்ல, அது மாதிரி கூட தள்ளி வைக்கலாம். மத்தபடி நம்ம 25/10 தான் நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம தள்ளி வச்சுக்க கூடாது. அவங்க வேணா தள்ளி வச்சுக்கிட்டோம், நம்ம தள்ளி வைக்க கூடாது. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்ப கோச்சிங் வந்து உங்ககிட்டயே இருக்கா? இருக்குது. நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் சொன்ன நம்பருக்கு. சரிங்களா? இந்த ஸ்கிரீன்ல தெரியுற 9840398093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு. அடுத்து ஓகேங்க சார். ஓகே சார், இப்போ என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ நாங்க படிக்கிறது வந்து இங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பிரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 2 அவங்க டார்கெட் என்ன? குரூப் 2 தானே? குரூப் 2A குரூப் 4 மூணுத்துக்குமே அவங்க மைண்ட் செட் பண்ணி தான் சார் படிச்சிட்டு இருக்காங்க. 2 இயர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க குரூப் 2A அப்படிங்கும்போது ரெண்டுமே அவங்க தமிழ் தானே? தமிழ் தான் சார். அவங்க வந்து மீடியமும் தமிழா? டிகிரி வந்து PSTM சார் வச்சிருக்காங்க. ஓகே, PSTM இருக்கு, தமிழ். அப்ப நிறைய அட்வான்டேஜ். ஏற்கனவே எழுதிருக்காங்களா, இப்பதான் எழுதுறாங்களா? ஏற்கனவே எழுதிருக்காங்க சார், கிடைக்கல. லாஸ்ட் இயர்லாம் கிடைக்கல. சரி. இப்ப நல்ல இந்த தடவை பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட மெயின்ஸுக்கு எப்படி சார் அங்க தங்கி கண்டிப்பா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ண உடனே மெயின்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லயே உங்களை அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. இந்த நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க சார். சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்ணுவாங்க ஆபீஸ்ல இருந்து. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ரைட். வேற ஏதாவது டவுட் யாராவது இருந்ததுன்னா இது பண்ணுங்க, இல்லைன்னா டைப் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என் பேர் சக்திவேல் சார். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு வந்து ஹேண்டிகேப் கார்டு வந்து இப்போ கிடைச்சிருக்கு சார். ஓகே, நான் வாங்கிட்டேன். ஆனா வந்து 40% போடுறேன் சார். 40% சார். 40னா கரெக்டா அந்த 40 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆமா சார். மினிமம் ரிசர்வேஷன் PHக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 40% இருக்கணும். சொல்லுங்க. இப்ப டெம்பரவரியா கொடுத்துறாங்க சார் 2028 வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கார்டு புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்குள்ள வேலைக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது, அப்படித்தானே? அதுதான் சார். எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னு டவுட்டா இருக்கு சார். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை சார்? அது போல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஹலோ, இல்ல உங்களுக்கு வந்து அந்த கொடுக்கும் போதே டெம்பரரி கொடுத்து நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லையன்ற மாதிரி சர்டிபிகேட் இருக்கா, இல்ல எப்படின்னு கேக்குறேன். இல்லைங்க சார், எக்ஸாம் எலிஜிபிளா இல்லைங்க சார். அவங்க டெம்பரரின்னு போட்டிருக்காங்க சார் கார்டு எல்லாமே. அப்ப டெம்பரரி எலிஜிபிளா அப்படின்னு அதுல தெரியலையே அதை பத்தி. டெம்பரரிங்கிறது இப்ப இன்னொருத்தர் சொன்னாரு எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னாரு. யாராவது டெம்பரரி உங்களுக்கு வந்து PH வந்து டெம்பரரின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா சார். எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னு வேணாமான்னு. எதுல வரும் அது கேட்டகரி? LDல வரேன் சார். லூக்கோமோட்டர் இருக்கு சார். ஓகே, அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கு, அது கியூர் ஆயிரும் அப்படின்ற அளவு கொடுக்குறாங்களா, அப்படி சொல்றாங்களா? ஆமா சார். ஆக்சிடென்ட் ஆனா அந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி.
ஆமா சார் 3 இயர்ஸ் கழிச்சு திரும்ப செக் பண்ணிட்டு தான் கொடுப்போம், திரும்ப எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க சார். அது கரெக்ட். பட் இதை வச்சு ஏன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? அப்ளை பண்ணலாமா டவுட்டா இருக்கு சார், அதான் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். டவுட்டா இப்ப நீங்களே தான் போய் சொல்லுவீங்க போல இருக்கே, எனக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டா எங்கேயுமே டவுட்டா தான் கேட்பாங்க. நீங்க அதுல பிஹெச்னு கொடுத்ததுதான் டெம்பரரி பிஹெச்சியை பத்தி தெரியல. ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அந்த இதை வேணா அனுப்புங்க, நான் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே சார். அதோட இதுல பண்ணி அனுப்புங்க, இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. நான் அதை டாக்டரோ மத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு இதுக்கு என்னன்னு சொல்றேன். ஓகே, மத்தவங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. டிஓ மெட்டீரியல் கிடைக்குமா? உண்டு சார், டிஓக்கு உண்டு, ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு, மெயின்ஸ்க்கு உண்டுங்க. வேற டவுட்ஸ்? டிஓ இருந்தாலும் கேளுங்க. என்னாச்சு டிஓ சம்பந்தப்பட்டது. டிஓங்கிறது பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர், வட்டார கல்வி அதிகாரி சம்பந்தமோ டிஎன்பிசியில மத்த எந்த எதா இருந்தாலும் ஜென்ரலா ஏதாவது queries இருந்ததுன்னா கேளுங்க. வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாயின் பண்றதுன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், என் பேர் நாகூர் மீரா சார். நாகூர் மீரா நேம். சொல்லுங்க சார். சார் இந்த டிஓக்கும் பிஓக்கும் மெட்டீரியல் கிடைக்குமா சார்? அமௌண்ட் எவ்வளோ சார் வரும்? நான் ஒரு போர்டுல நம்பர் எழுதுறேன் பாருங்க. 9840398093 9809 நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். சரிங்களா? டீடைல்ஸ் நம்பர் இருக்குங்க சார், ரேடியோ நாய்ஸ் அகாடமி ஏற்கனவே நம்பர் இருக்கு. இதே நம்பரை வந்து மெசேஜ் பண்ணுங்க சார். நீங்க என்ன வேணுமோ கேக்குறீங்களோ அதை கேட்டு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே சார், ஓகே ரைட், தேங்க்யூ. வேற என்ன கேட்டிருக்கீங்க? வணக்கம் சார். ரெகுலர் கிளாஸ் வந்து இருக்குங்க பிஓக்கு. இப்போதைக்கு ஆன்லைன் தான். ரெகுலர் கிளாஸ் வந்து நோட்டிபிகேஷன் வர டயத்துல இருக்குங்க. சார் அமௌண்ட் சார் அதுக்கு என்னங்க அமௌண்ட் ஃபீஸ் எவ்வளோ சார் வரும்? அதுதான் சார், இது வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை அனுப்பிச்சு வரேன். ஓகே சார், எல்லா டீடைல்ஸுமே. ஓகே சார், தேங்க்யூ. நிறைய கோர்சஸ் இருக்கு, ரெக்கார்டடு ஆன்லைன் அப்படின்னு இருக்கு, அதை அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நாங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார். நான் வந்து ஒரு டிசேபிள் பர்சன் சார். எத்தனை பர்சன்டேஜ்? 65 சார். 65 சார். 5. ஓகே ஓகே. என்ன கேட்டகரியில வரீங்க? ஆர்த்தோவா? எல்டில வரும் சார். எல்டி சார். எல்டி லோகோமோட். ஆமா சார். இப்போ வந்து நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் சார். நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். எனக்கு படிக்கிறதுக்கான போதிய வசதி இல்லாததுனால சார்கிட்டயும் நம்பருக்கு வந்து கொஞ்சம் நான் மெசேஜ் போட்டிருந்தேன். சார் வந்து ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து சென்னையில வந்து போய் பாருங்க, பிரியா தங்கி படிக்கிற. ஆமா, நேத்ரோதயான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆமா சார். இல்ல சார், எனக்கு அடுத்த மாசம் வந்து டைப்பிங் ஜூனியர் முடிச்சிட்டேன் சார். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சீனியர். இங்க வந்து நேத்ரோதயால பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. அங்கேயே நீங்க தங்கி அங்கேயே படிச்சுக்கலாம். சரிங்களா சார்? இல்ல சார், நெக்ஸ்ட் மந்த் வந்து டைப்பிங் எக்ஸாம் இருக்கு சார். அது என்ன டைப்பிங்? அது லோயரா ஹையரா? ஹையர் சார். ஹையர் சார், ரெண்டுமே ஹையர். ஜூனியர் முடிச்சிட்டேன், லோயர் முடிச்சிட்டேன். சரி, இப்போ ஹையர் போட்டிருக்கேன். அடுத்த மாசம் 15க்கு மேல எக்ஸாம் இருக்கு சார். அது எப்ப முடிப்பீங்க சார்? அது அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல பினிஷ் பண்ணிட்டு செப்டம்பர்ல இருந்து வந்துடுறேன் சார் நானு. சரி, அப்போ அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சரி, சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் சார். வந்துருங்க. வந்து இந்த இடத்துல கண்டிப்பா வேலை வாங்கிடணும், அவ்வளவுதான். போன தடவை எழுதிருக்கீங்களா சார்? போன தடவை எழுதுனேன் சார். ஹைகோர்ட் எக்ஸாமும் எழுதுனேன், இதுவும் எழுதுனேன். இப்போ நீங்க ரெண்டுலயுமே லோயர் ஜூனியர் பாஸ். இப்ப அடுத்து ஹையர் எழுத போறீங்க. ஆமா சார், சீனியர் எழுத போறேன் சார். ஓகே, இது எழுதுனா எப்ப ரிசல்ட் வரும் சார்? அது ஒரு 20 டேஸ்ல வந்துரும்ன்றாங்க சார். சரி சரி. நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி, குரூப் 4 நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ரிசல்ட் வரும். வந்துரும்ன்றாங்க சார். சரி 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 சரி. சரிங்க சார். முடிச்சுட்டு வாங்க சார். தேங்க்யூ. முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் இருக்கா? வேற டவுட் இருந்தா கேளுங்க. வேற சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ்? நான் பேசுறது கேக்குது இல்ல? அது டைப் பண்ணுங்க. குரூப் 4 ரெகுலர் கிளாஸ் இருக்குங்க. எங்க கேக்குறீங்க? ரஷீதா பேகம் டைப் பண்ணுங்க. எந்த ஊர் நீங்க? கேக்குது இல்ல? ஓகே, கேக்குது. ரைட்டு. வேற ஏதாவது கேள்வி கேக்குறீங்க? நான் சொல்லியிருந்தேன், இது இந்த செஷன் வந்து வகுப்பா இருக்கிறதுக்குரிய செஷன்ஸ் கிடையாது. உங்களுடைய குவரிஸ், உங்களுடைய என்ன குவரிஸா இருந்தாலும் ஒண்ணு மைக்கை யூஸ் பண்ணி மைக்ல கேட்கலாம், அப்படி இல்லைன்னா டைப் பண்ணுங்க. எனக்கு பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா டைப் பண்ணீங்கன்னா, டைப் பண்றதை நீங்க என்ன டைப் பண்ணாலும் அதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ரஷிதா பேகம் மதுரையில கண்டிப்பா உண்டுங்க. ரெகுலர் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிஓ கிளாஸஸும் நெக்ஸ்ட் மந்த் தான். டிஓ கிளாஸ்ங்கிறது நான் சொல்லிட்டேன், திரும்ப அது குரூப் 1 ஸ்டாண்டர்ட். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்குரியது. அதுக்குரிய ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறது இப்ப நடக்குது. அடுத்து புதுசா வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து போகக்கூடிய கிளாஸஸ் டிஓ ஆர் குரூப் 1 ஆர் குரூப் 2 2A குரிய கிளாஸஸும் சேர்ந்து வரும். குரூப் 4 நீங்க ஏதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணிட்டு எல்லா கிளாஸுமே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். எது வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். வேற உங்களுக்கு ஏதாவது queryனாலும் இந்த நம்பர், இந்த ஸ்கிரீன்ல தெரியுதுல நம்பர் 9840398093 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பலாம்.
வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டிஓ எக்ஸாம் ஏஜ் லிமிட் கேக்குறீங்க. ஓகே, இப்ப டைப் பண்ணிருக்காங்களா சேட் பாக்ஸ், அது மாதிரி நீங்க டைப் பண்ணுங்க, நான் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன். ஸோ டிஓ எக்ஸாம்ஸ்க்கு போன தடவை வரைக்கும் உள்ளது எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாதுங்க. டிஓ எக்ஸாம்ஸ்க்கு ஏஜ் லிமிட், நோ ஏஜ் லிமிட் ஃபார் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி முஸ்லிம் ஏஜ் லிமிட் கிடையாது. பிஓ ஒரு எக்ஸாம் இருக்கு, வட்டார கல்வி அதிகாரி. அதுக்கு வந்து போன தடவை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 45 வயது வந்து வச்சிருந்தாங்க. 40ங்கிறது ஜெனரல் கேட்டகரிக்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ நான் சொல்ற எல்லா கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 45. இது வந்து வட்டார கல்வி அதிகாரின்னு சொல்லக்கூடிய பிஓ எக்ஸாம்ஸ். டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர், மாவட்ட கல்வி அதிகாரிக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. 6 monthsல ப்ரிலிம் பாஸ் பண்ண முடியுமா? நீங்க டிஓ வந்து 6 monthsல பாஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. டிஓ 6 monthsலாம் வராது. இந்த வருஷத்துக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்த வருஷம் தான் டிஓ நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால வந்து இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 1 year டைம் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா போதும். 6 மாசம் ஃபுல் டைம் உட்காந்தா கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். திரும்ப சொல்றேன், டிஓ ப்ரிலிம்ஸ் தான் இருக்கிறதுலயே டஃப். ஏன் டஃப்னு சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 1 சிலபஸ் தான். குரூப் 1 விட ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 1 பேப்பரே தான். ஏன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1ல வந்து வேகன்சி வந்து ஒரு 50 வேகன்சின்னு வச்சுக்கோங்க. 50 வேகன்சினா 1:20 எடுக்கிறாங்க. அப்ப 1000 பேரை எடுப்பாங்க எழுதுறவங்கள்ட்ட. குரூப் 1 எல்லாருமே எழுதக்கூடியது. இதே டிஓ எக்ஸாம்ஸ் வந்து 10 வேகன்சி தான் வரும், 10 அதுக்கு பின்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் வரும். அப்போ இது 1:10 தான் எடுக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை பேர் வேணா எழுதலாம். 40,000 50,000 பேர் கூட அப்ளை பண்ணலாம். 100 பேரை தான் மெயின்ஸ்க்கே ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ண விடுவாங்க. அதனாலதான் அதாவது டிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன். கஷ்டம் இல்ல, நல்ல ப்ரிப்பேர் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸை நீங்க மிஸ் பண்ணா கூட இருக்கும். மேத்ஸ்ங்கிறது 25னா 24, 25 பண்ணி ஆகும். ஏன்னா எல்லாருமே வித்தியாசம் காட்டக்கூடியது வந்து மேத்ஸ் தான். மற்றதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ பண்ணிடுவாங்க. அதை உங்களோட அதிகமா, ஸோ அதனால ஒரு மேக்சிமைஸ். இந்த மாதிரி குரூப் 4ல நான் வேலை வாங்கணும் அப்படின்னா மேத்ஸ் தான் முக்கியம். ப்ரிலிம்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ணணும்னாலும் மேத்ஸ் வந்து நல்லா பண்ணணும். மற்ற பேப்பர் எல்லாருமே அதே தான். நீங்க பாருங்க, எல்லாரும் பாலிட்டி எதை கேட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆன்சர்ஸ். அதனால டிஓ தேர்வு எப்ப நடக்காங்கிறது அத்தனை திரும்ப நடக்கும். அது டிஆர்பி வந்து இந்த மானிய கோரிக்கை, இந்த நம்ம பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த்ல நமக்கு கிளியரா தெரியும். டிஓ டு டிஓ how many years ஆகும்? அது ரொம்ப வருஷம் ஆகுங்க. டிஓங்கிறது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எம்க்கு அப்புறம் வந்து ப்ரொமோஷன்ஸ் வர்றதுனால கரெக்டா இயர் தெரியல. பட் மினிமம் 15 to 15 years ஆகுது மேல ஆகலாம். 10 to 15 years ஆகலாம். தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. குரூப் 1க்கு ஏஜ் லிமிட் கேட்குறீங்க. குரூப் 1க்கு ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதுக்குதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். குரூப் 1க்கு ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு குரூப் 1க்கு ஏஜ் லிமிட் வந்து 39ங்க. பிசி ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்குன்னா 39ங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 34ங்க. இதுல நீங்க லா எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கும், 40 வரைக்கும் எழுதலாம். இதுக்கு கேட்கலாம். இதுக்குதான் நாங்க இது கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். ஸோ இப்பதான் கவர்மெண்ட் வந்திருக்கிறதுனால அடுத்த நோட்டிபிகேஷன்ஸ்ல கண்டிப்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருக்குதுங்க, சிலபஸ்ல இருக்கு. அதை நான் சொல்றேன் இப்போ. சொல்லுங்க. நீங்க ஜாயின் பண்ணலாம். பிஓ சில டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிட்டு பிஓ டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் 9840398093 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு பிஓ டெஸ்ட் பேட்ச் அனுப்புங்க. சில டெஸ்ட் கொஸ்டின்ஸே உங்களுக்கு அனுப்புவாங்க நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க சார். சார் டிசேபிலிட்டிக்கு குரூப் 1க்கு எவ்வளவு சார் ஏஜ் லிமிட்டட்? டிசேபிலிட்டி +10 ஓகே. 49 years. எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு? யூபிஎஸ்சி அதே மாதிரி 4%. டிஓக்குரிய மெட்டீரியல்ஸ் ஒண்ணுங்க. எல்லாமே நான் சொன்னேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியுது நம்பர் இல்ல 9840398093 இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் எனக்கு இப்போ வந்து நான் 38 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10/7/1988. இப்போ நான் குரூப் 1 அப்பியர் ஆக முடியுமா சார்? இந்த குரூப் 1 போட்டீங்களா? அப்ளை பண்ணீங்களா? இன்னும் பண்ணல சார். இருக்கா லாஸ்ட் டேட்? 29 வரையும் இருக்கு சார். 29 வரைக்கும் இருக்கும். அதுல நீங்க அதுல போடும்போது அதுவே காட்டிடுமே உங்க ஏஜ். உங்களோட ஏஜ் வந்து 39 கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. 1/1/7 சரிங்களா? 1/7/2026 39 கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது அப்படிங்க. ஆமா, நான் அப்படியே உங்க ஏஜ் சொல்லுங்க. உங்க ஏஜ் இல்ல, உங்க தேதி. உங்க தேதி 1988 சார்.
இந்த ஒரே நிமிஷம் கால்குலேட் பண்ணிடுறேன். 2000 சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/7/1988 சார். 10/7. ஆமா சார். 7 ஜூலை தானே? ஆமா சார், ஜூலை ஜூலை 10 1988 சார். 1988. ஒரு 37 வருஷம் 11 மாசம் 22 நாள் ஆயிருக்கு. சரியா? அதனால நீங்க இந்த வருஷமே எழுதலாம், அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ நான் ஆல்ரெடி குரூப் 4ல செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ ஒரு 3 வருஷமா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ண முடியல. அது ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே நீங்க படிச்சதுனால கொஞ்சம் வந்து படிக்கும் போது கொஞ்சம் வந்துடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்க வேண்டிய வரும், அவ்வளவுதான். டச்ல இல்லைன்றீங்க ஒரு 3 வருஷம், கரெக்டா? ஆமா சார். ஒரு 2022 குரூப் 2க்கு அப்புறம் நான் கொஞ்சம் டச்ல இல்ல. ஸோ இப்போ இருக்கிற நாட்கள்ல பண்ணிட முடியுமா சார்? ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. இந்த குரூப் 1க்கா? ஆமா சார். இந்த குரூப் 1க்கு கொஞ்சம் நீங்க வேலை பார்த்துட்டு தான் படிப்பீங்க, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். ரொம்ப கஷ்டம் தான், உண்மையை பிராங்கா சொல்றதுனா கஷ்டம் தான். சரியா? ஏன்னா நீங்க டச் வேற எல்லாம் இருக்கிறது இன்னும் 2 மாசம் கூட கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க இப்ப என்ன கேட்டகரியில இருக்கீங்க? குரூப் 4 கேட்டகரியில இருக்கீங்களா? குரூப் 4 இப்ப அசிஸ்டண்டா ப்ரமோட் ஆயிட்டேன் சார். இப்போ ஒரு 4-5 மாசம் ஆச்சு. அதனால குரூப் 2க்கு அப்ப உங்க எய்ம் வந்து குரூப் 2 கூட கிடையாது, குரூப் 1 தான், கரெக்டா? குரூப் 1 தான் சார் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டது. பட் இப்படி வந்து முடிஞ்சதுன்னா இந்த குரூப் 2க்கு எழுதுங்க, அதுக்கு டைம் இருக்கு. சரியா? குரூப் 2ல நல்ல டாப் போஸ்ட் இருக்குல்ல, இது வரும், முனிசிபல் கமிஷனர் இருக்கு, இது கமர்ஷியல் டாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க இது பண்ணலாம்ல. அதை ட்ரை பண்ணுங்க. குரூப் 1க்கு பண்ணுங்க, ஏஜ் லிமிட் இருக்குங்க, அட்டெம்ப்ட்ஸ் கிடையாது. நீங்க உட்காந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ் பாத்துக்கலாம்ல. கஷ்டம்னா சொன்ன முடியாதுன்னு சொல்லல, ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா முடியும். ஓகே சார். ஒரு சின்ன ஒரு பிராங்கா ஒரு டிஸ்கஷன். இப்ப என்ன, நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு. சோ லெட்டர் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ப்ரிப்பேர் பண்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்த ஒரு ஒர்க்ல கொஞ்சம் இது இருக்கு. நான் சொல்றேன், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரே மாதிரி இருக்காது. நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு பேசுவாங்க, டபுள் தான், அதாவது எக்ஸாம் எழுதியான என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க, ஆனா பின்னாடி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா சார். அதனாலதான் என்னால அது அது சில டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்ஓசி கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஆமா சார். அது மாதிரி சில பேர் நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வேலை ஒர்க்லோட மாத்தி விட்டுருவாங்க. சரிங்களா? ஆமா சார், ஆமா சார். நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப சில பசங்க இப்ப குரூப் 4 சின்ன வயசுல போறாங்க, அங்க வேலை பாக்குற கவர்மெண்ட் சர்வெண்டோட பசங்க வந்து போயிருக்க மாட்டாங்க. என்னடா இவெல்லாம் சின்ன வயசுலயே குரூப் 4 வந்துட்டாங்களே, நம்மளே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம்னு தெரியாது அவங்களுக்கு. சரியா? ஆனா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு புகழ்ச்சலா இருக்கு, என்ன பேசலாம், அது மாதிரி இருக்கும். ஆபீஸ்ல எல்லாத்துலயும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. சரிங்களா? சில டிபார்ட்மெண்ட், ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு இதுவரை கிடைக்கவே கிடைக்காது, யூனிவர்சிட்டியே கொடுக்கவே மாட்டாங்க, நீங்க எக்ஸாம் எழுத முடியாதுன்னு. வேற டிபார்ட்மெண்ட். ஆனா இந்த மாதிரி எனக்கு ஏன்னா நான் போனோடனே நிறைய இப்ப பாருங்க, நீங்க வெறும் படிக்கணும் மட்டும் கிடையாது, இந்த மன உளைச்சல் எல்லாம் தாண்டி தான் படிக்கணும். கரெக்டா? அதேதான் சார். அந்த மன உளைச்சல் தான் சார் எனக்கு வந்து 2022ல ஒரு குரூப் 2 எழுதி லாஸா பே போட்டு அவங்கள மீறி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். மேற்கொண்டு மன உளைச்சலோட ஒரு இது. இப்ப நீங்க லாஸா பே போட்டா கூட சில சமயம் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணி விட்டுருவாங்க, அப்படிதானே? கண்டிப்பா சார். அப்பவுமே எனக்கு சார்ஜ் கொடுக்கலாம் ட்ரை பண்ணாங்க. பட் இறைவனோட இதுல அதெல்லாம் பண்ணல, அப்புறம் விட்டாங்க. நான் பண்ணேன். ஆனா கவுன்சிலிங் வரையும் போயிட்டு வேக்கண்ட் முடிஞ்சிச்சுன்னு வெளில வந்துட்டேன் சார். எனக்கு முந்தின உங்களோட வேக்கண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு குரூப் 2A. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தத்துல பண்ணாம விட்டேன் சார். சாராங்கிறவங்க ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. 2013 இந்த ஒரே நிமிஷம். சாரா, 2013. நீங்க தான் சாராவா? இல்ல சார். இந்த வரேன், ஒரு மெசேஜ் சாட்ல இருக்கு, அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு அப்ப வரேன், நீங்க பேசுங்க. 2013 ஓல்ட் ரேடியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 2013 ரேடியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 13னா இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 13, 26, 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. 2A ஒர்க்கிங், 2Aல வேலை பாக்குறீங்க. ஓகே, வெரி குட். அசிஸ்டன்ட் BO ட்ரைனிங் சார். லாஸ்ட் BO 87 கொஸ்டின்ஸ்ல போயிடுச்சு.
100 கொஸ்டின்ஸ் ஆகி இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், எப்படித்தான் எஃபர்ட் பண்றது. இப்ப இதுல பண்ணுங்க, சீரியஸா பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒண்ணும் கிடையாது, நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ன்றதுனால நீங்க பிஓன்னு சொல்லி ஒரு இந்த நம்பருக்கு, நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் ஒரு கொஸ்டின் அனுப்புறேன். நீங்க ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. பிஓன்னு சொல்லி இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு பழைய ஸ்டூடெண்ட் சாரா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்து வந்து சார், ஜார்ஜ் போலீஸ்க்கு குரூப் 4 பாஸ் பண்ண முடியுமா ரஷிதா பாவ் கேக்குறீங்க. ஜாப் போயிட்டு படிக்கலாங்க, பட் எவ்வளவு நேரம் நீங்க படிக்கிறீங்கன்றத பொறுத்து தான். ஒரு டெய்லி ஒரு 6 hours இப்போ இருந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். 6 hours அது மினிமம் படிக்கலாம். யார் டிஎம்எஸ் நாமக்கல், கொஞ்சம் உங்க சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் நீங்க தானமா? சார் நான் மாலதி, திருநெல்வேலி சார். சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு 2008 போல ஒரே நிமிஷம், டிஎம்எஸ் நாமக்கல்னு இருக்கு, அது கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருங்க, உங்க சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு உங்க சைட்ல இருந்து. டிஎம்எஸ் நாமக்கல் யாருப்பா? நீங்க சொல்லுங்க. 2008 போல ரேடியன்ட்ல வந்திருந்தேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. தென் பிறகு 2019க்கு அப்புறம் நான் டிஆர்பி எழுதி டிஆர்பில செலக்ட் ஆகி வேலைக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு வந்து இப்போ டிஓ கிளியர் பண்ணணும்னு ஒரு எண்ணம். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன். நான் 2000 வந்து டிஆர்பி செலக்ட் ஆகி பிஜி டீச்சரா இருக்கேன். என்ன சப்ஜெக்ட் நீங்க? நான் ஜுவாலஜி சப்ஜெக்ட். ஓகே, ஜுவாலஜி. அதுக்கு முன்னாடி இப்ப பிஓ போன டிஓ எழுதுனீங்களா? டிஸ்ட்ரிக்ட் நான் எழுதல சார். நான் அப்ளை பண்ணிருந்தேன், எனக்கு ஹால் டிக்கெட்டே வரல சார் அந்த டைம். 2022ல லேட்டா போட்டீங்களா? எப்படி போட்டேன்னு தெரியல சார் எனக்கு. ஆக்சுவலி நான் அப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க போய் நான் கரெக்டா தான் அப்ளை பண்ணி ஒரு சென்டர்ல கொடுத்தான் பண்ணிருந்தேன். ஆனா எனக்கு அந்த டைம் ஹால் டிக்கெட் வரல, நான் எழுதல. இருந்தாலும் எனக்கு அந்த எக்ஸாம் எனக்கு என்ன டவுட்னா சார், அவங்க வந்து நமக்கு டிஓ எக்ஸாம் அப்படிங்கும் போது நம்பர் ஆஃப் போஸ்டிங் ரொம்ப கம்மியா இருக்குமா. அப்போ ஒரு இந்த சீட் வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன் சீட்டா சார்? ஆல்ரெடி அதுவே ரிசர்வேஷன் சீட்டா? அதான் டிஓ வந்து 2 விதமா கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நார்மலா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ப்ரொமோஷனா கொடுப்பாங்க. எய்டட் ஸ்கூலுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடையாது. அதனாலதான் எய்டடுக்கு கொடுக்கறவங்களுக்கு மட்டும் தனியா வந்து 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்களுக்கு தனி கோட்டா வச்சிருக்காங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரியில வருவீங்க. எனக்கு என்ன டவுட்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த டிஓ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்பர் ஆஃப் போஸ்டிங் ஒரு 4-5 இருக்குன்னா ஆல்ரெடி அது வந்து ரிசர்வ்டு இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் போஸ்டிங்குமா இருக்குமா? ரிசர்வ்னா புரியல. இந்த அதாவது ஒரு இந்த போஸ்டிங் இத்தனை கம்யூனிட்டிக்கு அலாட்டடா இருக்குமான்னு கேக்குறேன். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி டிஓக்கு சொல்லவே இல்லை. அதாவது ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எம்பிசிக்கு தான் அந்த போஸ்ட். நீங்க பிசில வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா கூட உங்களுக்கு அது கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னால கிடைக்காது, ஏன்னா அந்த போஸ்ட் எம்பிசிக்கு. பட் இப்ப அப்படி கிடையாது, ஜெனரலுக்கு கண்டிப்பா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்தவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அதை தவிர டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இருக்கு. இப்ப அதான் ஒரு கேஸா வந்துச்சு. இந்த இவங்களுக்கும் ஜெனரல் இது இந்த ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் எதை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்றதுன்னு சொல்லிதான் ஒரு பெரிய இஷ்யூ போய் போன தடவை இந்த டிஓ கொஞ்சம் டிலே ஆனதுக்கு காரணமே அதுதான். இப்ப அதை கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அதனால ஜெனரல் கேட்டகரிக்கு கண்டிப்பா இருக்கும், நீங்க பயப்பட தேவை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய டவுட். ஏன்னா நாம அது சீக்கிரமா பாஸ் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுட்டு கடைசியில அப்படி இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்ல. அதுக்காக தான் அது எப்படிங்கறதுக்காக கேட்டேன். புரியல எனக்கு. இல்ல அந்த மாதிரி எதுவும் கரெக்டா அந்தந்த போஸ்டிங்னா நாம மத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கிடைக்க வாய்ப்பு. அது ரொம்ப ஒரு போன தடவை அந்த சப்ஜெக்ட் வேகன்சி இருக்கும் போதெல்லாம் அந்த பிரச்சனை வந்துச்சுங்க. இப்ப சப்ஜெக்ட்லாம் இல்ல, ஜெனரல் வேகன்சிங்கிறதுல அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரச்சனை இப்ப கிடையாதுன்னு சொல்லலாம். சரிங்க சார், சரி. வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கும், பிரிலிம் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான், படிக்க கஷ்டமா இருக்கும். என்ன? ஆமாங்க. பிரிலிம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மெயின்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே போதும், அந்த காம்படிஷனுக்குள்ள நீங்க வந்துடணும். நீங்க இப்ப அதுக்கு தனியா கோச்சிங் எதுவும் எடுக்கீங்களா சார்? கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? உண்டு. பிரிலிம்ஸ்க்கு உண்டு, மெயின்ஸ்க்கு உண்டு. இந்த நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, 984039 98093. சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அனுப்புங்க எல்லாரையும். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து பிஓ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் எது சார் படிக்கலாம் அப்படின்னு சாரா கேக்குறாங்க. நீங்க குரூப் 2 இப்போ அசிஸ்டண்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், குரூப் 2A இருக்கீங்க. பிஓ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் நீங்க பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய சில போஸ்ட் பண்ணலாம். உங்களால டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் நீங்க எழுதலாம். ஏற்கனவே குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா. என்ஓசி தரலைன்னா என்ன பண்ணலாம் சார்? என்ஓசி தரலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. என்ஓசி இருந்தா எக்ஸாம் பண்ண முடியும். என்ஓசி தரலைன்னா ரிசைன் பண்றதுதான் வேலை. அது நமக்கு வந்து சரிப்பட்டு வராது இல்ல.
அதனால என்ஓசி நீங்க வாங்கணும். சாரானா சரவணனுங்களா? 2000 சார் ப்ளீஸ் அனதர் ஒன். எனக்கு இப்போ நீங்க சொன்ன உடனே ஞாபகம். இப்ப நாங்க டீச்சர்ல கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறதுனால நாங்க எக்ஸாம் எழுதணும்னாலும் என்ஓசி வாங்கணுமா சார்? ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பணும் ஒரு லெட்டர் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லி நீங்க போட்டணும். அவங்க என்ஓசிங்கிறது வந்து அந்த எக்ஸாம் மெயின்ஸ் எழுதும் போதுதான் தேவைப்படும். நீங்க வந்து இவங்க அவங்களுக்கு சொல்லாம நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடாது. இப்ப பிரிலிம்ஸ் எழுதும் போது சொல்லாம பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பிரிலிம்ஸ்க்கு எழுதும் போதே அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். அதுலயே கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்னா கண்டிப்பா கொடுக்கணும். பிரிலிம்ஸே நீங்க சொல்லாம எழுத முடியாது. எழுதுனா அது பின்னாடி பிரச்சனை ஆகும். தருவாங்களா சார்? அப்படி தருவாங்களே, எதுக்கு தர மாட்டாங்க? நீ உங்க டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் தானே எழுதுறீங்க. நீங்க தானே எலிஜிபிள். பிஜிஎஸ் ஸ்டேட் தானே எலிஜிபிள். அது பிஜிஎஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல, அப்ப தருவாங்க. தராம இருக்க மாட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க லீவ் கேட்டாங்கன்னா வேணா யோசிப்பாங்க, சரிங்களா இல்லன்ட்டு. மற்றபடி எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களை எந்த தடையும் கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டாங்க. யார் அப்படி தடத்தை பண்ணக்கூடாது. டிஓ எக்ஸாம் குவாலிபிகேஷன் என்ன சார்னு கேக்குறாங்க. டிஓக்கு சுதா. டிஓங்கிறது பிஜி படிச்சிருக்கணும். பிஜி படிச்சு உங்களுக்கு வந்து பிஎட் படிச்சிருக்கணும். பிஜிங்கிறது +2ல இருக்கிற சப்ஜெக்ட்ல பிஜி படிச்சிருக்கணும். அதாவது நீங்க வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், எம்எஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், எம்காம், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். பிஜி வித் பிஎட். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க, இல்லைன்னா கேளுங்க, இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். சார் வணக்கம் சார். நான் வந்து 11/3/83 சார் டேட் ஆஃப் பர்த். 11/3/1983 சார். 83 நீங்க 90 45க்குள்ள தானே வருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஆமாங்க சார். டிஓ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேங்க சார். டிஓ சொல்றீங்களா நீங்க? இல்ல சார், பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆபீசர். வட்டார கல்வி அலுவலகம். ஆமாங்க சார். ஆமாங்க சார். வட்டார கல்வி அலுவலகத்துக்கு 45 வரைக்கும். இது வரைக்கும் போன தடவை நடந்த வரைக்கும் 45ங்க, சரிங்களா? சரிங்க சார். அதனால உங்களுக்கு வந்து இருக்கும். உங்க 27 ஜூலை 1 தான் நார்மலா டேட்டா வைப்பாங்க. நீங்க பிறந்த வருஷம் சொல்லுங்க. 11/3/1983 சார். 83. ஆமாங்க சார். 11 மார்ச்சா? ஆமாங்க. ஆமாங்க சார். 11 ஆமாங்க சார். 11/3/83. 43 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. 43 வயசு 4 மாசம் தான் ஆகுது. சோ நீங்க வந்து எலிஜிபிள் தான். பிஓக்கு எலிஜிபிள் தான். பிஓ அடுத்த வருஷம் வரும். அடுத்த வருஷம் வந்தாலும் 44 தான் வரும். அதனால எலிஜிபிள் தான். போன வருஷத்துக்குள்ள இதை வச்சு பார்க்கும்போது 45 வயசு. அதனால நீங்க பிசி, எம்பிசி, பிசி, முஸ்லீம், எஸ்சி அந்த ரிசர்வேஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் தான் சார் பண்றேன். அதான் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் சார். பவர்ஃபுல் போஸ்ட்னு கேக்குறாங்க சரவணன். பிஓ பவர்ஃபுல் போஸ்டா கம்பேர் டு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்? குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல எந்த போஸ்ட்டும் முக்கியம். இப்போ முனிசிபல் கமிஷனர் அப்படின்னா நல்ல மக்களுக்கு நிறைய சேவை பண்ணலாம், அந்த மாதிரி போஸ்ட். பிஓங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்லாம் சொல்ல முடியாது. பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் அப்படிங்கிறது வட்டார கல்வி அதிகாரிங்க எல்லாமே ஒர்க்லோடு இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி மக்களோட இருக்கக்கூடியது வந்து அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தானே மக்களோட இருக்கக்கூடிய. குரூப் 2 போஸ்ட் வந்து டிஓ கம்பேர் பண்ணும்போது அதுல குரூப் 2ல இருக்கிற ஸ்டாஃப் போஸ்ட் வந்து பெட்டர் தென் பிஓ, அவ்வளவுதான். அப்கமிங் பிஓ எக்ஸாம்ஸுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா சார்? வேகன்சி தெரியல. சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் ரிவைஸ் பண்ணி வச்சிருந்தது அது எதுவும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லாமே சேர்த்து வச்சிருப்பாங்க. பிஓ சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா பிஓ சிலபஸ் தான் டிகிரியில இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். இப்ப இங்கிலீஷ்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம கிராமர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷோட சிலபஸ் இருக்கு. தமிழ்னா பிஏ தமிழோட சிலபஸ் இருக்கு. பிசிக்ஸ், மேத்ஸ் மட்டும்தான் ஆப்டிடியூட் சிலபஸ் இருக்கு. மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே டெப்தா இருக்கும், சரிங்களா? அதனால அதுல எது சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புல. சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சிலபஸை கவர் பண்ணிடுவோம். நீங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9840398093 அதை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சில இலவச டெஸ்ட்டும் உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்கமிங் பிஓக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனதான் பார்த்துட்டேன். பிஓ நோட்டிபிகேஷன் எப்போ? அதான் நான் திரும்ப சொல்லிட்டேன். பிஓ வரும் எப்பங்கிறது இந்த எலெக்ஷன் இதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான், ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் தெரியும். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். வணக்கம் சொல்லுங்க சார். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் சார்? பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் சார்? பிஜிடிஆர்பி அந்த சிலபஸ் டிஆர்பி கொடுத்துருக்காங்களா, அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு திரும்ப வருங்க. இப்போ அதுல மாடிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு பிஜிடிஆர்பி வரணும். இப்போ இதுல டென்டேட்டிவா ஒரு போட்டிருக்கிறாங்க. இந்த மானிய கோரிக்கையெல்லாம் வந்த பின்னாடி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் டிஆர்பில. நீங்க என்ன சப்ஜெக்ட்? குரூப் 2க்கு ஏஜ் லிமிட் கேட்டிருக்கீங்க. குரூப் 2ல மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஒரு சில போஸ்ட்டுக்கு 45 இருக்கும், அவ்வளவுதான். பட் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். 5 years இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிஎட் எலிஜிபிளா சார்? எலிஜிபிள் தான் கண்டிப்பா.
5 years இன்டகிரேட்டட் எம்எஸ்சி இந்த பிஎடோட சேர்த்து இருக்கும். நீங்க எலிஜிபிள் தான். நீங்க வந்து எலிஜிபிள் ஃபார் பிஇஓ அஸ் வெல் அஸ் டிஇஓ எக்ஸாமினேஷன்ஸ். உங்களுக்கு அப்படி கொடுக்க மாட்டாங்க, பிஜி கான்வெகேஷன் தான் கொடுப்பாங்க. அதனால என்ன சப்ஜெக்ட் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி என்ன சப்ஜெக்ட்? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் ரத்து செய்வாங்களா சார்? ஆமா, அசிஸ்டன்ட் இந்த இதை சம்பந்தமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப செக்ரட்டரியேட்ல போய் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன குளறுபடி அப்படின்ட்டா, அந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் 50 மதிப்பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் 0, 1, 2 போட்டிருக்காங்க. அதாவது நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கவங்களுக்கு சப்ஜெக்ட்ல. சில பேருக்கு 49 எல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அதுல பெரிய குளறுபடி இருக்கு. அது ஒழுங்கா எவாலுவேட்டே பண்ணல. ஸோ அதனால அது ரத்தாகுமா, அது கோர்ட்டு கையில தான் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், சென்ட்ரல் டிஓ சேர்வு முடிவு வந்து பணி நியமனம் செய்து விட்டாங்களா? ஆமா, டிஓல கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் இருக்கு. கொஞ்சம் அந்த ரிசர்வேஷன் இதுல இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போனாங்க. கடைசியா வந்ததுக்கு எல்லாம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த ஆண்டு டிஓ வருமானு தெரியல, அடுத்த வருஷம் வரும். வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குரூப் 1 ஸ்டாண்டர்ட் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இதே கண்டினியூட்டி இருக்கும். நாளைக்கு நாளானைக்கு நான் சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு. நான் சில பேர் இது வந்து இமீடியட்டா இப்பதான் நான் சொன்னேன். இந்த செஷன் வந்து ஒரு 1/2 hour கூட இருக்காது. 1/2 hourக்கு முன்னாடி தான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு தான் அந்த செஷனை இமீடியட்டா கண்டக்ட் பண்றேன். ஸோ அதனால மற்றவங்க சில பேருக்கு அட்டென்ட் பண்ணாம இருப்பாங்க. அவங்க வந்து இதை வந்து இது இப்போ லைவ் செஷன், அது வந்து நான் யூடியூப்ல வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செஷன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு 1 or 2 days டைம் கொடுத்து நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. குட் நைட். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சந்தேகம்